சில உண்மைகள் நமக்கு கசக்கும். ஆனாலும் கசப்பு என்பதாலேயே அவற்றை விட்டுவிட முடியாது. அறுசுவை உணவு என்று சாப்பிடுகிற போது இனிப்பு சாப்பிடுவது எவ்வளவு நமக்கு பிடிக்கிறதோ அவ்வளவு கசப்பு சாப்பிடுவது உடம்புக்கு தேவைப்படுகிறது. பிடிக்கிறது என்பதற்காக இனிப்பை மட்டும் சாப்பிட்டுவிட்டு அவசியமான கசப்பை விட்டுவிடக்கூடாது. அதுபோல் வரலாற்றில் சில பக்கங்கள் கசப்பானவை, ஆனாலும் அவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை சகோதரி நினைவூட்டினார். நான் அண்மையில் ஒரு ஹைகோர்ட் கேஸ் வழக்கறிஞர் மணியன் இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். மதுரைக்கு பக்கத்திலே என்று நினைக்கிறேன், தலைவெட்டி முனியப்பன் கோயில் என்று ஒரு கோயில் வழக்கு நடந்தது. சவுண்ட் கூட்டாதீங்க. ஒரு வழக்கு நடந்தது. பௌத்த சங்கத்தை சார்ந்தவர்கள் உள்ளே இருப்பது தலைவெட்டி முனியப்பன் அல்ல, அது புத்தர் என்று வழக்கு தொடுத்தார்கள். மிக நீண்ட காலம் வழக்கு நடந்தது. மிக 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 நீண்ட காலம் வழக்கு நடந்தது. அதன் பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு வருகிற போது நீதி அரசர்கள் இந்த வழக்கை நாமே நேரில் சென்று ஆய்வு செய்து விடுவோமே என்று முடிவு செய்து அந்த கோயிலுக்கு போனார்கள். அவர்கள் அந்த சிலையை நன்கு உற்று நோக்கிய பிறகு தீர்மானமாக அறிவித்தார்கள், அது புத்தருடைய சிலைதான், அதற்கும் முனியப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தலைவெட்டி என்ற வார்த்தை அங்கு அவசியமற்றது, அந்த முனியப்பன் என்பது அங்கு அல்ல, அது புத்தர் சிலை என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள். ஆனால் அறநிலையத்துறையே அதை எதிர்த்து மேலே வழக்கு போட்டிருக்கிறது. அது வேறு விஷயம். நாங்கள் சட்டபூர்வமான அநியாயங்கள் என்று சிலவற்றை வைத்திருப்போம். அவை சட்டபூர்வமான அநியாயங்களை ஒருபோதும் நிறுத்த முடியாது. அது ஒரு பக்கம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு நடந்தால்தானே வழக்கறிஞர்கள் சௌகரியமாக இருக்க முடியும். தீர்ப்பு எழுதினால்தானே நீதிபதிகள் மிக சௌகரியமாக தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். அதனால் வழக்கு நடப்பதோ தீர்ப்பு சொல்வதோ அது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம். ஆனால் ஒரு பெரிய கொடுமை, அந்த கோயிலிலே குறைந்தபட்சம் மாதத்தில் ஒரு நாளாவது அதை பௌத்தர்கள் கையில் கொடுத்து விடுங்கள் தற்காலிகமாக என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அது உண்மையில் புத்தர் கோயில்தான், முழுமையாகவே அவரிடத்தில் கொடுக்க வேண்டியதுதான். ஆனாலும் ஒரு நாளாவது இப்போதைக்கு கொடுங்கள் என்று, பௌர்ணமி அன்று மட்டும் கொடுப்பது என்று தீர்மானமாயிற்று. பௌர்ணமி அன்று இரவு அந்த கோயில் பௌத்தர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். இரவெல்லாம் அவர்கள் தியானம் போன்ற வழிபாட்டு முறைகளை செய்து அதன் பிறகு மறுநாள் அதே நேரத்திலே அந்த திருக்கோயிலை அவர்கள் மீண்டும் இந்த அறநிலையத்துறையிடத்திலே ஒப்படைப்பது என்று ஒரு இடைக்கால ஏற்பாடு ஆகியிருக்கிறது. நான் இதை எதற்கு சொல்லுகிறேன்? அந்த பௌர்ணமி அன்று ஒப்படைப்பதையும் கெடுப்பதற்கு ஒரு சில பேர் காலியே செய்யாமல் கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளே வர முடியாதல்லவா, வெளியிலே இருந்து வந்து அவர்கள் உள்ளே வர முடியாதபடி அந்த கோயில் முழுவதையும் நிரப்பிக்கொண்டு உட்கார்ந்து விடுவார்கள். நாம் வரலாற்றிலே இருக்கிற ஒரு உண்மையை அடாவடித்தனத்தின் மூலம் மாற்ற முடியுமா? ஒரு வரலாற்று உண்மையை அழிச்சாட்டியத்தின் மூலமாக, அடாவடித்தனத்தின் மூலமாக மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? உயர் நீதிமன்றத்தின் நீதி அரசர்களே தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் என்றாலும் கூட அதை பின்பற்றுவது இல்லை என்று சில மக்கள் அதில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், நம்முடைய மக்களுக்கு என்ன நம்புகிறார்களோ அது உண்மை என்று நினைக்கிறார்களே ஒழிய அதற்கு மேல் அதை ஆழமாக தேடி படிக்கிற அல்லது படித்தவன் பேசுவதை கேட்கிற பொறுமை கூட இன்றைக்கு இல்லை. கொஞ்சம் கவனமாக சில புத்தகங்களை எடுத்து தேடி படித்தால் வரலாற்று உண்மைகளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். நான் ஏதோ மதங்களுக்கு இடையில் பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த நாட்டு வரலாற்றை நன்கு பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த மண்ணில் ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. சிந்து நதிக்கு இந்த பக்கத்தில் ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. பிறகு வேத கலாச்சாரம் உள்ளே வந்த பிறகு யாக யஜ்ஞங்களும் வேறு வகையான வழிபாடுகளும் அதில் வந்து ஊடுருவுகின்றன. அதுபோது வேறு சில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு இதை எதிர்த்து கேள்வி கேட்ட தலைவர்களில் மிக முக்கியமானவர் கௌதம புத்தர். அதை நிராகரிக்கிறார், அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்.
அவருடைய வலிமை பொருந்திய ஒளிவுடைய அந்த ஆற்றலுக்கு முன்பு யாராலும் நிற்க முடியவில்லை. கௌதம புத்தரை போலவே மகாவீரரும் சில அது போன்ற வேதத்துக்கு மறுப்பான பல கருத்துக்களை பதிவிடுகிறார். இதன் காரணமாக இந்தியாவில் பௌத்தமும் சமணமும் அதிகமாக பரவியது. சமணம் இந்தியாவில் மட்டும் அதிகமாக பரவியது. பௌத்தம் கடல் கடந்து சீனா, ஜப்பான் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றது. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், மகாவீரருடைய கோட்பாட்டிலே அதிக கடினத்தன்மை இருக்கும், புத்தருடைய கோட்பாடிலே ஒரு நளினத்தன்மை இருக்கும். அந்த கடினத்தன்மையை விட நளினத்தன்மை எப்போதுமே விரும்பக்கூடிய ஒன்று. அதனால் புத்தர் கடல் கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு சமயமாக அவருடைய சமயம் தர்மம் பரவியது. ஆனால் பிறகு நம்முடைய நாட்டிலே 7ஆம் நூற்றாண்டிலே அல்லது அதற்கு முன்பாக சில காலகட்டத்தில் பக்தி இயக்கங்கள் தோன்றிய போது இந்த பௌத்த சமண மதங்களை முற்றிலும் வேறறுத்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நான் சொல்வதாலே பக்தர்கள் வருத்தப்பட்டும் பயனில்லை, யார் வருத்தப்பட்டும் பயனில்லை. வரலாறு தான். ஒருவருக்கு கேன்சர் இருக்கிறது என்று ஸ்கேன் மிஷின் சொன்னால் ஸ்கேனை நோக முடியுமா? நோய் தான், அதற்குரிய பதிவு அங்கே இருக்கிறது, அதோடு ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அதுபோல் பக்தி இயக்கங்கள் வளரத் தொடங்கிய பிறகு பௌத்த சமணய மதங்கள் வீழ்ச்சியடைய தொடங்கின. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், மக்களுக்கு பிடித்த விஷயங்களை சொல்லுவது என்பது ஒரு பழக்கம், மக்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லுவது என்பது ஒரு வழக்கம். உங்களுக்கு நன்றாக தெரியும், கண்டிப்பான தகப்பனை பிள்ளைகளுக்கு பிடிக்காது, செல்லம் கொடுக்கிற தாயாரை பிள்ளைகளுக்கு அதிகம் பிடிக்கும். இது தவறு என்று கண்டிக்கிற தகப்பனை பல பேருக்கு பிடிக்காது. அந்த தகப்பனை பிடிக்காமல் ஆக்குகிற வேளையில் தாய் முன்னின்று முயன்று அதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராகவே நடத்தி காட்டுவாள். ஏதோ உங்கள் அப்பா கொல்ல வந்தார்றா, நான் தாண்டா உன்னை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி. நான் அம்மாவை குறை சொல்றேன்னு பொருள் அல்ல, அது வேற. அதுபோல தவறு செய்தவர்கள் வினைப்பயனாலே கண்டிப்பாக துன்பப்படுவார்கள் என்பதை சமணமும் பௌத்தமும் தெளிவாக சொன்னது. இதையெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பதற்கு, இந்த வார்த்தையை கவனிக்கணும், இதையெல்லாம் மன்னிப்பதற்கு நீங்கள் உண்டியலில் போடுகிற லஞ்ச காசுகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு போகங்களை கொடுப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பௌத்தமும் சமணமும் நிராகரித்து விட்டன. உங்கள் தீமைகளுக்கு உடந்தையாக கடவுள் இருக்க முடியும் என்ற கருத்தை பௌத்தமும் சமணமும் நிராகரித்து விட்டன. ஆனால் நமக்கு எப்போதுமே தீமையில் நம்மோடு ஒத்துப்போகிற கடவுள்தான் வேண்டுமே ஒழிய, நம் தீமைகள் தண்டிக்கப்படும் என்று சொன்னால் அது நமக்கு தேவையில்லை. இது நம்முடைய பலவீனம். இது எல்லா மதத்திலையுமே இருக்கு சார். பாவ மன்னிப்புனே ஒரு மதத்தில் இல்லையா? நீங்கள் என்ன வேணாலும் பாவம் மட்டும் மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்கலான்னு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் போனால் அது மாதிரி போய் அவருடைய சமய குரு கிட்ட சொன்னால், நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன், அயோக்கியத்தனம் பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிக்கணும் அப்படின்னா, அவர் உடனே பார்த்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, கவலைப்படாத, நீ போகும்போது அந்த நம்முடைய தேவாலயத்துக்கு ஒரு உண்டியலில் ஒரு 200 ரூபா போட்டு போ அப்படின்னார். அவன் நேராக போய் 400 ரூபா போட்டான். இவரே ஷாக் ஆகிட்டார். 200 ரூபா தானே போடணும்னு சொல்லிச்சு, எதுக்கு 400 ரூபா போடுறேன்? இல்லைங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு தப்பு பண்ண போகிறேன், அட்வான்ஸாகவே டெபாசிட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா, அதுக்காக தான் அட்வான்ஸாகவே டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னா. நம்மால் தப்பு பண்ணக்கூடாதுன்னு உணர மாட்டான். தப்புக்கு எவ்வளோ காசை வாங்கிட்டு ஆளை விடு அப்படிங்கிறதே அவனுடைய கோட்பாடு. எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டால், நீங்கள் இன்னும் அந்த அடிப்படை, ஈவன் அந்த மதத்தினுடைய தத்துவங்களே அது கிடையாதுங்க. நான் அதையும் படித்தவன். சைவ வைணவ சித்தாந்த தத்துவங்களை ஆழமாக நீங்கள் கற்றிருந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்து தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதிலேயே கிடையாது. ஏன் தெரியுங்களா? சைவ சித்தாந்தமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன் பாவத்துக்கான தண்டனைகள் தனியாகவும் உன் புண்ணியங்களுக்கான நன்மைகள் தனியாகவும் தரப்படுமே ஒழிய ஒன்றில் ஒன்றை கழிப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு கிடையாது என்பதுதான் சைவ சித்தாந்தத்திலும் இருக்கிற கோட்பாடு, பிலாசபி. பட் அதையெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கல. பக்தி இயக்க இன்னும் சரியாக சொல்ல போனால், எங்களை மாதிரி உபன்யாசகர்கள்னு வந்தாங்களே, இவங்க ஊரை கெடுத்த அளவுக்கு வேற எவனுமே கெடுக்க முடியாது.
ஏன்னு கேட்டால் எவ்வளவுனா பாவம் பண்ணு, அப்புறமா நீ அதுக்கு காசை கொடு, இதுக்கு காசை கொடு, இந்த யாகத்தை பண்ணு, இந்த யஜ்ஞத்தை பண்ணு, அல்லது அதுக்கு வந்து தங்கத்தில் அதை வாங்கி வை, இதை வாங்கி வை, இப்படியே பரிகாரங்கள் சொல்லி சொல்லி தவறுகளை நியாயப்படுத்த தொடங்கினார். இதெல்லாம் தான் நான் சொல்ல நினைக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் கேட்பதற்கு யாரும். எப்படி பேசுறது? பேசினா உடனே வேற முத்திரை குத்துவாங்க, நீ நாஸ்திக, நீ சமய விரோதி அப்படிம்பாங்க. இல்லை, நீங்க தத்துவங்களை படிக்கல, ஆழமா அந்த நூல்களை கற்கல. ஏன் பாவத்தை புண்ணியத்துல கழிக்க முடியாது, புண்ணியத்தை பாவத்துல கழிக்க முடியாது? இப்ப நீங்க நல்ல காரமா ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பயங்கர காரமா ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாக்கெல்லாம் எரியுது, நாக்கெல்லாம் எரியுது, ஒரு லட்டு கொண்டா, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சமாதானம் ஆயிட்ட மாதிரி தெரியும். அதாவது காரத்தை இந்த ஸ்வீட்டு போய் சமப்படுத்திட்டு தான் தெரியும். கிடையவே கிடையாது. காரத்தால் குடல் வெந்து போகிற துன்பமும் உங்களுக்கு உண்டு, இனிப்பால் சர்க்கரை உடம்பில் கூடுகிற துன்பமும் உங்களுக்கு உண்டு. உங்கள் மனம்தான் உங்களை ஏமாற்றியதை ஒழிய மருத்துவ பரிசோதனை ஏமாற்றாது. காரத்தால் உங்களுக்கு அல்சர் வரும், இனிப்பால் உங்களுக்கு சர்க்கரை வரும். நீங்க ரெண்டு வகையிலையும் மோசமாக தான் போவீங்களே ஒழிய காரத்துக்கு மாற்றாக நீங்கள் எடுத்த இனிப்பு ஒருபோதும் உங்கள் காரத்தின் கெடுதலை குறைத்து விடாது. அதுபோல் நீங்கள் உங்கள் விருப்பங்கள் போல் பாவம் செய்துவிட்டு பிறகு நான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு காசு கொடுத்தேன், நான் தேருக்கு காசு கொடுத்தேன், நான் அர்ச்சனை செய்தேன், நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன் என்றால் அது மதங்களில் மன்னிக்கப்பட முடியாது. காரணம், அந்தந்த பாவத்துக்கு உரிய தண்டனைகள் தனியாக தரப்படும், புண்ணியங்களுக்குரிய இன்பங்கள் தனியாக தரப்படும். இந்த கூட்டல் கழித்தல் கணக்கே கடவுளுக்கு தெரியாது. ஒன்றை ஒன்றிலிருந்து கழிக்கிற கணக்கு கடவுளுக்கு வராது. ஏன் சார் வராது அப்படின்னு கேட்டா, இப்ப மட்டும் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சிருவீங்க. நிஜமாவே நாம பண்ணின புண்ணியத்தை பாவத்திலேயோ பாவத்தை புண்ணியத்திலேயோ கழிக்கலாம்ங்கிறது கணக்கா இருந்தா நாம வாழ்நாள் முழுக்க வெறும் பாவத்தை மட்டும்தான் வச்சிருப்போமே ஒழிய நாம பண்ண புண்ணியம் தமாத்தூண்டு. இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, புண்ணியத்தோட சந்தோஷம்னு ஒண்ணு கொஞ்சம் இருக்கு, இலையில ஒரு ஓரமா அல்வா இருக்கிற மாதிரி. பாவத்தோட தண்டனையும் நமக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கு, புள்ளையாவே வந்து பிறந்திருக்கு. எது? பாவம் கைகால் முளைச்சு பிள்ளையாவே வந்து பிறந்திருக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவத்துக்கான துன்பங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும், புண்ணியத்துக்கான இன்பங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். இதை நம்ம படிக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. எனக்கு இப்போ ரயிலில் இன்னைக்கு வரும்போது பொழுது போலையேன்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் ஒன்று, அது என்ன படம்னா விக்டோரியா அண்ட் அப்துல் அப்படிங்கிற ஒரு பழைய படம். அது வந்து விக்டோரியா மகாராணி இருந்தா உலகத்திலேயே அதிக நிலப்பரப்பை ஆண்ட அரசி அவ தான். எவனுமே அவளுடைய கையில் இருந்த அளவு நாட்டின் பரப்பு உலகத்தில் யார்கிட்டையும் கிடையாது. விக்டோரியா மகாராணி, அவளுக்கு 9 புள்ள, ஒரு புள்ள 2 புள்ள இல்லை, 9 புள்ள அவளுக்கு. ஆனால் ரொம்ப இளமையில் கணவனை பறி கொடுத்தா. கணவனை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை அவளுக்கு வெறுமையாயிடுச்சு. 9 பிள்ளைகள் மேலேயும் அவளுக்கு பாசம் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. பல நாடுகளுக்கு அவள் அதிபதி, எப்போ பார்த்தாலும் விருந்து பாராட்டு என்னெல்லாமோ நடக்கும், அவளுடைய அரண்மனையில் எல்லாமே நடக்கும். ஆனால் அவளால் அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கவே முடியல. அவள் எப்பவுமே சோகமாக இருந்தா. இங்கே டாக்டர்ஸுடைய கணக்குப்படி she undergone டிப்ரெஷன் அப்படிங்கிறா, பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிட்டா அப்படிங்கிறா விக்டோரியா மகாராணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் பணம் மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடும் என்றால், இந்த உலகத்தில் யாருமே ஆளாத நிலப்பரப்பையும் யாருமே வைத்திராத தங்க வைர வைடூரியங்களையும் வைத்திருந்த விக்டோரியா மகாராணியால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை. அதை எப்ப சொல்றாவ? பின்னாடி சொல்றா. கொஞ்சம் பேசுவது கஷ்டம், இருந்தாலும் நீங்க பொறுத்துக்கங்க. அதன் பிறகு அவளுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒருவரை நியமிக்கிறாங்க, ஒரு ஆண். அந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு நம்ம விளக்க முடியாது. நட்பா, அன்பா, காதலா, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான நட்பு விக்டோரியா மகாராணியோட. அந்த ஒரு 7-8 வருஷம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கா. மறுபடியும் பிறகு அவரே இறந்து போயிட்டாரு. இனிமே யாராவது அந்த அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ண வருவானா? வரவெல்லாம் போயிடுறான். அப்போ என்ன ஆகுறது? அவனும் போயிட்டான்.
இந்த காலகட்டத்தில் இந்தியாவை அடிமைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்தியாவுடைய எம்ப்ரஸ் அப்படின்னு விக்டோரியா மகாராணிக்கு பட்டம் கட்டுகிற அந்த தர்பார், அந்த விழா நடக்குது. ஆனால் அவளால் வர முடியாது, அவளுக்கு முதுமை வந்துருச்சு, கொஞ்சம் 80 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. கப்பலில் இந்தியாவுக்கோ வர முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறா, அந்த விழாவெல்லாம் நல்லா நடத்துங்க, நான் வர முடியாது ஆனால் நல்லா நடத்துங்க அப்படின்னு. இந்த விழா முடிஞ்ச உடனே இந்தியா சார்பில் ஒரு காயின் வெளியிடுறாங்க. அதாவது விக்டோரியா மகாராணி இந்திய நாட்டினுடைய எம்ப்ரஸ் ஆயிட்டா அப்படிங்கிறது. இதை கொண்டு போய் ஒரு இந்தியர்களை விட்டே கொண்டு போய் அவளுக்கு கொடுக்க சொல்லணும்னு 2 அடிமைகளை இங்கே தயார் பண்ணி இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த அடிமைகளை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அம்மா கிட்ட அதை கொடுத்துட்டு வணங்கிட்டு பின்னாடி வந்துடணும், பேசக்கூடாது, நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது, ஐ கான்டாக்டே இருக்கக்கூடாது, எல்லாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் விபரீதமாக என்ன நடந்து போச்சு, இந்த அப்துல் அப்படிங்கிறவர் கொண்டு போய் அதை கொடுத்த போது அறியாமல் அந்த விக்டோரியா மகாராணி அவனை நிமிர்ந்து பார்த்தான். அவனும் பார்த்துட்டான், இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டான். அது என்ன ஏது என்ன மாயம்னு தெரியல இப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அவன் யார் என்ன ஏது எல்லாம் விசாரிக்கிறா. இவன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இங்கேயே இருக்கட்டும்ட்டான். இருந்தான். அவளுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுத்தான். அவளுக்கு வாழ்க்கை வெறுமை, அவங்கிட்ட கண்ணீர் விட்டு எழுதிருக்கிறா. நான் வைத்திருக்கிற அளவு சொத்து உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, நான் கண்ணீர் வடிக்கிற அளவு இந்த உலகத்தில் கண்ணீர் வடிப்பவர் யாரும் இல்லைங்கிற. இது என்ன கொடுமை, நான் வைத்திருக்கிற அளவு சொத்து இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, நான் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, எப்போதும் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், 9 பிள்ளைகளுக்கு தாய், பல கோடி மக்களுக்கு மகாராணி, இந்த அரண்மனையில் இல்லாததே இல்லை, ஆனால் ஒன்று இல்லை, என் மனதில் மகிழ்ச்சியே இல்லை. என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த அப்துலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, கொண்டாடினா, நீ எனக்கு உருது கற்றுக் கொடு அப்படின்னா அவனோட சேர்ந்து வாக்கிங் போவா. அவள் எங்கே வெளியில் போகிறதா இருந்தாலும் இவர் அழைத்து கொண்டு போவா. உங்களுக்கு தெரியும், ஊர் கிசு கிசு பேசாதா, ஊர் கிசு கிசு பேசாதா, பேசிச்சு. அரண்மனை ஸ்டாஃப் எல்லாருமே அவகிட்ட போய் என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் இதை விரும்பலை, ரொம்ப கன்றாவியாக இருக்குது, எல்லாரும் அவளை கண்டிக்கிறாங்க. சி ஐ ஆம் த எம்ப்ரஸ், நான் தான் இந்த அத்தனைக்கும் சக்கரவர்த்தினி, நான் என்ன முடிவு செய்கிறோனோ அதை மாற்றி யாரும் இங்கே பேச முடியாது, உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் எல்லோரும் வெளியேறலாம் என்று அந்த ஒற்றை மனிதனுக்காக அரண்மனை முழுவதையும் அவள் பகைத்து கொண்டாள். நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, நான் அந்த கதையை சொல்கிறது இப்போ என்னுடைய நோக்கம் அல்ல. அவருடைய மரணப்படுக்கையில் கூட அவனுடைய கையை பிடிச்சி கண்களில் தண்ணீர் விட்டு விட்டு ஓ மை ஸ்வீட் சன், அவள் யூஸ் பண்ண கடைசி வார்த்தை, என் பிரியமான இனிய மகனே, அப்படிதான் வார்த்தை யூஸ் பண்ணுறா. ஓ மை ஸ்வீட் சன், ஐ ஹாவ் டு லீவ், நான் இப்போது கிளம்பி ஆக வேண்டும் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா, நீங்கள் இதை விட ஒரு நல்ல உலகத்துக்குத்தான் போக போகிறீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா. நான் இந்த காட்சியெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன், பணம் வந்துட்டாப்ல, பதவி வந்துட்டாப்ல, பவர் வந்துட்டாப்ல ஒரு மனுஷன் ஏன் திருப்தியாக இருக்க முடியல, எல்லாம் தான் அடைஞ்சாச்சே, 9 பிள்ளை பெற்றாச்சே, எல்லாம் தான் இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, இவைகள் எல்லாம் இல்லாமல் கூட மிக மகிழ்ச்சியாக வாழ்கிற மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இதில் எதுவுமே இல்லாமல் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கிற மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நாங்கள் ஒரு வேடிக்கையான கதை சொல்வோம். அதாவது ஒரு மகாராஜா இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவர் என்ன பண்ணார், ரொம்ப வேதனையில் மந்திரி கிட்ட சொன்னாராம், எப்பா ரொம்ப துன்பமாக இருக்குடா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவன் போய் ஒரு குரு கிட்ட கேட்டான், எப்படிங்க எங்கள் மகாராஜாவை சௌக்கியமாக வச்சுருக்கலாம். அவர் சொன்னார், யார் இங்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறானோ, நல்ல ஆனந்தமாக இருக்கிறானோ, அவன் சட்டையை வாங்கிட்டு வந்து அவருக்கு போடு, அவர் உடனே மாறிடுவார் அப்படின்னு. இந்த மந்திரி அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி ரொம்ப குஷியாக மகிழ்ச்சியாக இருக்கிறவன்ட்ட போய் ஒரு சட்டையை கொடுத்தேன்னா நான் மகாராஜாவுக்கு போடுவேன்னா. ஒரே ஒரு ப்ராப்ளங்க, நம்மக்கிட்ட சட்டையே இல்லைங்கோன்னா, சட்டையே இல்லைங்கோ அப்படின்னா. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறது, எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறான், எல்லாமே இருக்கு, இங்கே ஹாப்பியாக இல்லை. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், செல்வம் சேருவதோ அல்லது அனுபவிக்கக்கூடிய அதிகாரங்களை பெறுவதோ ஒருவன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அல்ல. நல்ல மனிதர்களை சம்பாதிப்பது தான் உண்மையிலேயே வாழ்க்கையில் அரிதான விஷயம். ஒரு நல்ல மனிதர்களோடு நமக்கு இருக்கிற பழக்கம், அது தருகிற ஆனந்தத்தை இந்த உலகத்தில் எதுவுமே தர முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
அப்ப நம்ம கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இவையெல்லாம் புண்ணியத்தினால் உங்களுக்கு செல்வமாக வந்தாலும் உங்கள் மனவேதனை என்பது பாவத்தினால் பட வேண்டிய துயரம் தனியாகத்தான் இருக்குமே ஒழிய ஒன்றை ஒன்றில் கூட்டவோ கழிக்கவோ முடியவே முடியாது. இதையும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், முடியல. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை இதில் கழிச்சு விடலாம். எது இல்லாத பாவம் எல்லாம் பண்ணிட்டு நாம சாமிக்கு காசு கொடுத்துட்டா கழிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, சுகி சிவத்தை நம்புறவங்களுக்கு சொல்றேன், கழிக்க முடியாது, கழிக்க முடியாது, கழிக்கவே முடியாது. அதனால் என்னை உங்களுக்கு பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, பிடிக்கவே முடியாது. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு எனக்கு பிடிச்சி என்ன, நான் என்ன திருப்பத்தூர் தொகுதியில் நினைக்க போறேன்? இல்லை இல்லை, உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, சொல்றதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. யாருக்கு என்ன பிடிக்கும்னு கவலைப்படணுமா என்ன? என்ன கூட பல பேர் கமெண்ட் போடுவா, இவன் பேச்சு வியாபாரி அப்படின்பா. பேச்சு வியாபாரி, அட போட, பேச்சு விபச்சாரியே பல பேர் இருக்கிறான். நான் பேச்சு வியாபாரி தானே. இன்னைக்கு காலையில் ஒன்று பேசுறான், மத்தியானம் ஒன்று பேசுறான், சாயங்காலம் ஒன்று பேசுறான். பேச்சு விபச்சாரியா இருக்கிறதாண்ட அவமானப்பட வேண்டிய விஷயம். பேச்சு வியாபாரி எங்க அவமானப்பட வேண்டிய விஷயம்? நான் எதுக்கு சொல்ல வரேன், சில கருத்துக்கள் நமக்கு கசப்பை உண்டாக்கும், ஆனா அவை தான் உண்மையானது. புத்தரையும் மகாவீரரையும் நாம இந்த அழிச்சிருக்கிறோம். இப்போ நான் ஏதோ ஒரு மதத்துக்கு எதிரானவன், தப்பா நினைக்காதீங்க. நான் எல்லா மதங்களையும் கடந்து மேலே வர்றது தான் சரி என்ற கோட்பாடு உடையவன். எல்லா மதங்களையும் கடந்து மேலே வரணும். ஆனால் அதுவரையில் உங்களுக்கு விருப்பமான மதங்களை இருங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை மட்டம் சொல்லாதீங்க, இன்னொருத்தனை குறை சொல்லாதீங்க, இன்னொருத்தனை குற்றம் காணாதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மாதிரி பிடிச்ச வழியில் தான் வருவாங்க. அதை பெருசாக விமர்சனம் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய கருத்துக்கு விரோதமாக இன்னொன்று சொல்லப்பட்டிருந்தா அது அப்படியா அப்படின்னு அந்த வரலாற்றை நாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்று இருக்கிற பல நூறு கோயில்கள், இன்று இருக்கிற பல நூறு கோயில்கள் புத்தரின் சிலைகள், புத்தரின் சிலைகள் அல்லது மகாவீரரின் சிற்பங்கள், அவையெல்லாம் வேறு கோயில்களாக மாற்றப்பட்டு விட்டன. இதில் நான் சொல்வது 60% குறையாதது. 60 சில அப்புறம் பின்னாடி கட்டின கோயில்லாம் வேற. ஒரு 60% இருக்கிற கோயில்களில் புத்தருடைய சிலையும் மகாவீரருடைய சிலையும் தான் வேறு கோயில்களாக மாற்றப்பட்டது. நான் அதை பேசி சண்டை வழிக்கிறதோ பேச்சை வளர்த்துறதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நான் அதை வரலாற்று உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே யாரும் யாரோடையும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்ல வர அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இதில் என்ன இருக்கு, நாம் எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருக்கிறோம், கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா தான் இல்லையே இந்த நூற்றாண்டில் இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி மாறி இருக்கு. ஏன்னா கல்வெட்டு பற்றி ஆராய்ச்சி இருக்கு, சிற்பிகளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த முத்திரை இந்த சிற்பத்தில் இப்படி தான் இருக்க முடியும். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை தமிழ்நாடு அரசு சிம்பிளாக வச்சாங்க. யார் பீரியடில் வச்சாங்கன்னு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை தமிழ்நாடு அரசனுடைய சிம்பிளாக வச்சாங்க. யாருடைய பீரியடில் வச்சாங்கன்னு தெரியுமா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பீரியடில். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தார். அவர் பீரியட் 1947 அவர் தான் இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாடு அரசுன்ற இந்த சிம்பிள் இருக்குல்ல, கோபுரம், அதை ஒரு வடிவமைக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வச்சு அதை வடிவமைச்சு ரிலீஸ் பண்ணுறார். பிரச்சனை வருமா வராதா? அது ஒரு மதம் சார்ந்தது தானே, ஒரு இந்து மதத்தினுடைய கோயில் கோபுரம் தானே. அதை சொன்னால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் செய்யும். இஷ்யூ ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன, ஒரு இந்து கோயில் கோபுரத்தை மட்டுமே தமிழ்நாடு அரசு சிம்பிளாக வைக்கிறது, அதை நாம் அப்போ மற்ற மதத்தினுடைய சின்னங்களை வைக்க வேண்டாமா? 1008 பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கு விடை சொன்னது யார் தெரியுமா? அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தது யார் தெரியுங்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் ரசிகமணி டிகேசி. ரசிகமணி டிகேசி தான் சஜஸ்ட் பண்ணுறார், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை வையே அப்படின்னு. அதை தான் வச்சிருக்கிறார். அப்போ என்ன கேட்குறாங்க, மற்ற மதங்களை எல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தலையா, இது ஏன் இதை மட்டும் வச்சிங்க? சட்டசபையில் ஓமந்தூரார் பதில் சொன்னார். டிகேசிட்ட கேட்டுட்டு அவர் சொன்ன பதில் சொன்னார். நீங்கள் அந்த கோணத்தில் சிந்திச்சிருக்கவே மாட்டீங்க. என்ன தெரியுங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு பொம்மை கூட கிடையாது. சார் பொம்மை இருந்தால் தானே சார் அது எந்த சாமின்ற பிரச்சனை வரும்.
நீங்கள் வைஷ்ணவ பொம்மையா, சிவன் பொம்மையா, விநாயகர் பொம்மையா, முருகன் பொம்மையா, ஒரு சாமி பொம்மை கூட கிடையாது. பாருங்க, கட்டுவேலை கல்லில் கட்டுவேலையாக போட்டு வெறும்னு அப்படியே அந்த கோபுரம் மேலே போயிருக்கும். ஒரு சாமி பொம்மை கூட இல்லாதபடி அமைந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரே ஒரு கோயில். பிறகு காளையார் கோயில் சொல்லுவாங்க, ஆனால் அதில் ஒரு பொம்மை இருக்குது. காளையார் கோயிலில் ஒரே ஒரு பொம்மை இருக்குது, அதனால போச்சு. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் ஒரு சாமி பொம்மை கூட கிடையாது, கோபுரம் முழுக்க. அப்போ டிகேஜி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது இந்து மதத்தின் அடையாளம் அல்ல, திராவிட கட்டடக்கலையினுடைய அடையாளம். நீங்கள் ஆந்திரா வரைக்கும் தான் இப்படிப்பட்ட கோபுரத்தை பார்ப்பீங்க, கர்நாடகாவில் பார்ப்பீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க, கேரளாவில் பார்ப்பீங்க. வடநாட்டில் இந்த மாதிரி கோபுரங்கள் கிடையாது. ஏன்னா இந்த பழக்கம் அங்கே கிடையாது. இது திராவிட நாட்டு கட்டடக்கலையினுடைய அடையாளம். அதுலேயும் சாமி சிலை இல்லாத ஒரு உயரமான கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். இப்படிலாம் நம்ம படிக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இந்து கோயில், இந்த இந்து சாமி கோபுரம் நான் சொல்றது, அது ஒரு பெரிய சிற்பக்கலையினுடைய உச்சம். ஒரு சிற்பக்கலையில் எவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு கோபுரம் கல்லில் எடுக்கிறான். அப்படி எடுக்கிற கோயிலில் ஒரு சிற்பம் கிடையாது, ஒரு சிலை கிடையாது, சாமி சிலை சொத வேலைப்பாடே கிடையாது. எப்படி யோசிச்சான் அந்த காலகட்டத்தில்? அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடும். ஓ அப்படியா, இந்த அடையாளத்துக்காக வச்சாங்களா, புரியும் நமக்கு. நான் இன்னொரு பேச்சு பேசியிருக்கிறேன், அந்த சில பேர் எங்கேயாவது யூடியூப்ல கேட்டால் தெரியும். என்ன தெரியுங்களா? கூடுதலான தகவல்களை பெறுகிறவர்கள், இந்த வார்த்தையை கவனிக்கணும், கூடுதலான தகவல்களை பெறுகிறவர்கள் முடிவுகளை மாற்ற வேண்டி இருக்கும். குறைந்தபட்ச தகவல்களை மட்டுமே பெற்றவர்கள் தங்கள் முடிவுகளில் தொடர்ந்து பிடிவாதம் பிடிப்பார்கள். கூடுதலான தகவல்களை பெற்றவர்கள் தங்கள் முடிவுகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். ஒரு மெடிக்கலில் வருது, ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாரு, சார் இது இன்ன நோயின்னு நினைக்கிறேன், பட் லெட்டஸ்ட் வெயிட் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு, அப்புறம் இது எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கிறேன், ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கிறேன், வரிசையாக சொல்லுவார். டாப்ளர் அது இதுன்னு வரிசையாக எல்லாம் சொல்வார். நம்ம டாக்டரை கோச்சு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் சொல்லுவார், நல்ல வேலை சார், நம்ம அந்த இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா பயப்படும்படியாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. நான் முதல்ல கூட அந்த பொண்ணை பார்த்துட்டு அது கேன்சராக இருக்குமோன்னு டவுட் பண்ணேன். நல்ல வேலை அது பயாப்சி பண்ணி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் யூ ஆர் சேஃப், உங்களுக்கு அது இல்லை. புரிஞ்சுதான்? முதல்ல பார்க்குற போது அந்த நோயோன்னு முடிவு பண்ணவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக 10 ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக இல்லை, பயப்படாதீங்கன்னு சொல்கிறதா இல்லையா? கூடுதல் தகவல்களை பெறுகிறவர்கள் அறிவாளிகளாக ஆகிக்கொண்டே இருப்பதால் அவர்கள் நல்ல முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கிறார்கள். முட்டாள்கள் எந்த ஜென்மத்திலேயோ கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு மூடர்களாகவே பேசிக்கொண்டிருக்கிறார். அவங்க எவனோ சொன்னது அதை எழுதி மண்டையில் போட்டு அதையே உளறிக்கிட்டே திரிவாங்க. அவன் புதுசாக படிக்கலை, புதுசாக பல விஷயம் அவனுக்கு தெரியல. என்ன பண்ணுறது? சார் சக்கரை வியாதிக்கு என்ன யோசனை சொன்னான்? சக்கரை வியாதி அரிசி விட்டு கோதுமை சாப்பிட்டா சக்கரை வியாதி குறையும்னு. பொய்யே. அரிசியை விட்டுட்டு கோதுமை சாப்பிட்டா சக்கரை வியாதி குறையும்னு சொன்னது பொய்யே. கோதுமை சாப்பிட்டு எடுத்தாலும் அதே தான் வருது. ஏன் சொன்னான்னா, அரிசியை விட்டுட்டு கோதுமைக்கு மாற்றினா கொஞ்சம் திங்கிறத குறைப்பான். பிடிக்காது இல்லை, கோதுமையை சோறா பொங்கி தின்னுன்னா அரிசி திங்கிறவன் அரைப்படி திங்கிறான்னா கோதுமை திங்கிறவன் கால்படி திம்பான்ல. இப்போ வடநாட்டு அதுக்காக என்ன சொல்லுவான், கோதுமை திங்கிறவன்ட்ட அரிசி சாப்பிடும்பான். இப்போ நாம் என்ன நினச்சிக்குவோம், அரிசி சாப்பிட்டா சக்கரை ஜாஸ்தி ஆகுது, கோதுமை சாப்பிட்டா இது குறையுது. கிடையாதுப்பா. இது 2 சாப்பிட்டாலும் சக்கரை வரும், மாவாக்கி சாப்பிட்டா கார்போஹைட்ரேட்டு சக்கரை வரும். ஆனால் திங்கிற அளவு குறைகிற போது சக்கரை குறையும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கூடுதல் தகவல் வேண்டியிருக்கு. அதனுடைய டெப்த், இன் டெப்த் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வேற. நான் இன் டெப்த் தேடினதால தான் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் வழிபட்டு கொண்டிருக்கிற பல்வேறு பெரிய கோயில்களில் இருக்கிற சுவாமி முகூர்த்தங்கள் எல்லாம் புத்தருடையவை அல்லது மகாவீரருடையவை 60% மேலாக. ஆனால் அதை பிரச்சனையாக்க நாங்கள் விரும்பலை. என்ன எதா இருந்தால் என்ன பரவாயில்ல, இப்போ போயிட்டு போகுது அப்படி தான் எடுத்துக்கணுமே ஒழிய சாதிக்கக்கூடாது அதுக்காக. புரியுதா? உண்மைதான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக அந்த உண்மை தான். இப்போது ஒரு மேலோட்டமாக பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பொருள்கள் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு துறையிலுமே ஒரு தர்மம் இருக்குது.
அந்த தர்மங்கள்லேருந்து நம்ம ரொம்ப விலகி கீழே போகிறோம். சரியாக சொல்லட்டுமா, அந்த தர்மத்திலேருந்து விலகாதேன்னு சொன்னது தான் புத்தரின் தம்மம். தர்மத்திலேருந்து விலகாது. வாழ்க்கையில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் தர்மம், எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் சத்தியம். உண்மைக்கு மேலான கடவுளே உலகத்தில் இல்லை, சத்தியத்துக்கு மேலான ஒரு அணிகலன் உலகத்தில் இல்லை, தர்மத்துக்கு மேலான ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த அறவழி நடத்தல் அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வள்ளற் பெருமானுடைய வழிபாட்டில் ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும். தைப்பூசம் வரப்போகுது. உண்மையாகவே அந்த வழிபாட்டை வடலூரில் வள்ளற் பெருமான் அமைச்ச போது என்ன பிரின்சிபிளில் அமைச்சாருங்கிறது தெரியாமையே பின்னால் வந்த பல பேர் அந்த இடத்த கையாண்டுட்டாங்க. நான் இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்ல விரும்பல, ஒரு 100 ஆண்டு காலமாகவே அந்த தப்பு நடந்து போச்சு. அதாவது வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஐடியாவே தெரியாமல் அதில் போய் கை வச்சுட்டாங்க. பல பேருக்கு அது என்னன்னே தெரியாமே கை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக தைப்பூசம்னா என்ன தெரியுங்களா? தைப்பூசம்னா என்ன அர்த்தம்? ஜோதி தரிசனம் பார்க்கணும், ஜோதி தரிசனம் பார்க்கணும், ஜோதி தரிசனம் பார்க்கணும். இங்கே அந்த பெடலூரில் போய் அடித்து புரண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி அங்கே ஜோதி ஏற்றின ஒன்று அருப்பெருஞ்சோதி உண்மையாகவே ஜோதி தரிசனங்கிறது என்னன்னு கேட்டால் இது பாருங்கள், பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தையில் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நிலா போய் இறங்க ஆரம்பிக்கும். அந்த பௌர்ணமி நிலா வானத்தில் இருக்கும்போது சூரியன் உதயமாயிடும். புரியுதா உங்களுக்கு? சூரியன் உதயமாயிடும். 90% எப்போவுமே சந்திரன் இறங்கிடும், அதுக்கப்புறமா சூரியன் மேலே ஏறும். இதுதான் 90% நடக்கும். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலா முழுக்க மறையாது, இறங்காது. அதே நேரத்தில் சூரியன் உதயமாயிடும். நல்ல கவனிங்க, இங்கே ஜோதி ஏற்றுவாங்க. வள்ளலார் சொன்னார், ஒரே நேரத்தில் சூரிய ஜோதியையும் சந்திர ஜோதியையும் ஆத்ம ஜோதியையும் ஒரே நேரத்தில் பார்ப்பதற்காக தைப்பூசம் என்ற விழாவை வடிவமைத்தார். அந்த கான்செப்டே இப்போ செத்து போச்சு. ஏன்? பில்டிங் கட்டிட்டாங்க. எங்க இப்போ நின்று கும்பிடுற இடத்துல பில்டிங் கட்டிட்டாங்க. சூரியனையும் பார்க்க முடியாது, சந்திரனையும் பார்க்க முடியாது, தீப ஏத்துறதை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ அந்த அர்த்தத்தை தெரியாதவன் அதில் கை வைக்கலாமா? அது என்னன்னு தெரியாதவங்க அந்த இடத்துல போய் கை வைக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் லேசா மாற்றணும் அப்படின்னு நம்ம சொன்னா, ஐயோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எதிராக இவர் பேச ஆரம்பிச்சுட்டார். எங்க போய் சொல்றது? உண்மைகளை உங்களுக்கு தெரியல. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒன்று சொல்லி தொலைக்குது. அது என்னன்றதை என்னால் சொல்லவே முடியாது. அதனுடைய பழுத்த உண்மை என்ன அப்படிங்கிறது அது ஒரு நேரத்தில் டப்புன்னு அப்படியே வெளியே வரும். எடுத்து போய் ரெஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆஹா, என்ன பர்பஸுக்காக இதை அமைச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்டே வீணாக போயிடுச்சு. அவர் ஒரே நேரத்தில் சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, ஆத்ம ஜோதி, இது சூரிய ஜோதி, இது சந்திர ஜோதி, இது ஆத்ம ஜோதி, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு. இதுக்கு அமைச்ச வடிவமைப்போம். இவன் அங்கேயும் பார்க்கல, இங்கேயும் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல. நான் அந்த தைப்பூச திருவிழாக்கு போகிறவன் வடை சட்டி வாங்கிட்டு வரான். அங்கே கடை வச்சுருக்கான். வடை சட்டி வாங்கிட்டு வரான், கிளிகிழிப்பு வாங்கிட்டு வரான், பலூன் வாங்கிட்டு வரான், இன்னமும் வாங்கிட்டு வரான். அங்கே ஞானத்தை வாங்கிட்டு வரானா பார்த்தா இல்லை. இறைவா, அதாவது என்ன பர்பஸுக்கு அது தோணுச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்டூபிடிட்டி, முட்டாள்தனத்தில் ஸ்டூபிட் அப்படின்னு திட்டம் இல்லை, ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சார் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூபிடிட்டி அதுக்கு டெஃபினேஷன் சொல்வான். ஒன்று பொய்யாக இருக்க, அது பொய் என்று தெரிந்தும் அது தவறாக இருக்க, அது தவறு என்று தெரிந்தும். பாருங்க, ஒன்று பொய்யாக இருக்க, அது பொய் என்று தெரிந்தும், அது தவறாக இருக்க, அது தவறு என்று தெரிந்தும் அதனை அப்படியே தான் பின்பற்றி கொண்டு மாற்றங்களுக்கு தயாராக இல்லாமல் இருத்தல், தட் இஸ் கால்டு ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். நல்லா தெரியும் அது பொய்ன்னு, அது தப்புன்னு தெரியும். நல்லா தெரிஞ்சு பொய் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறது? தட் இஸ் கால்டு ஸ்டூபிடிட்டி. இதுக்கு மேலே போனால் பாருங்க, என்ன ஒரு மனுஷன் ஸ்டூபிடாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ சொசைட்டியே அப்படி ஆயிடுச்சான். அதுக்கு பேர் கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி.
ஒரு பெரிய கூட்டமே முட்டாள்தனமாக நடந்தா யார் அவங்களுக்கு அறிவு சொல்றது, யார் அவங்களுக்கு புரிய வைக்கிறது? திஸ் இஸ் கால்டு கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. கேட்கறதே இல்லை. இது என்ன, இது தவறாச்சே, இதை மாற்ற வேண்டாமா, இதை பற்றி யோசிக்க வேண்டாமா? சின்ன விஷயம்தான் சார், பல விஷயம் நமக்கு புரியாது. சாப்பாடு சாப்பிடும்போது பழம் சாப்பிடக்கூடாது சார். இப்போ நம்ம பழக்கம் என்னென்னா, சாப்பிட்டு 2 வாழைப்பழத்தை உள்ளே தள்ளுறது. எதுக்குன்னா அந்த இடைவெளியெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அந்த நடுவில் இருக்கிற கேப்பை எல்லாம் அப்படி ஒரு ஃபெவிகால் போடுற மாதிரி அந்த பழம் போய் அப்படி அப்படி அப்படி. இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், ஜீரணமாவதற்கு அமிலம் தேவைப்படுகிற உணவையும் அமிலம் தேவைப்படாத உணவையும் ஒன்றாக உண்ணக்கூடாது. பழம் ஜீரணமாகிறதுக்கு ஆசிட் வேண்டாம், வயிற்றில் இருக்கிற ஆசிட் தேவையே இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்ற மற்ற விஷயங்கள், புரோட்டீன், பருப்பு, அதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆசிட் வயிற்றுக்குள்ளே இருக்கணும், அசிடிட்டி வேணும். அப்போ என்னன்னு கேட்டால், ஆசிட் செக்ரீஷன் சுரக்குது பார்த்தீங்களா, பழத்தில் சுரந்தா பழத்து மேலே அடித்து பழம் நொதிச்சு போய் புளிச்சு போய் அதன் மூலமாக நமக்கு நோய் தான் வரும். சார் 1000 வருஷமாக நாங்கள் பண்ணலையான்னா, 1000 வருஷமாக கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. நீங்கள் சயின்ஸை கொஞ்சம் படிக்கணும், சயின்ஸை கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறான், வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறியா, 45 நிமிஷம் முன்னாடி சாப்பிடு. இல்லையா, சாப்பிட்டு முடிச்சு 45 நிமிஷம் 50 நிமிஷம் கழித்து அப்புறமா சாப்பிடு. ரெண்டையும் ஒன்றா சாப்பிடாது அப்படிங்கிறா. அப்போ அதை சொன்ன என்ன மடையண்ணா, எவ்வளவு ரிசர்ச் பண்ணி எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்கிறான், நாம் அதை கேட்குறது இல்லைன்னா. அந்த ஒரு விஷயம் சரியில்லைன்னு தெரிஞ்சா சார், சரியில்லைன்னு உடனே அதை மாற்றிக்கொள்வதற்குரிய தெளிவும் தைரியமும் நமக்கு வரணும்.